ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஷாய் சரஸ்வதி பேசுகிறேன். இப்போ நான் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க நெம்மேலின்ற ஒரு கிராமத்தில் இருக்க ஸ்ராத்த பெருமாள் கோயிலை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம அப்பாவோ அண்ணனோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்களும் வந்து அமாவாசைக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியும். காசியில் கொடுக்க முடியும். காசிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க நெம்மேலி அந்த கிராமத்தில் இருக்க ஸ்ராத்த பெருமாள் கோயிலில் நம்ம கொடுக்க முடியும். இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா, பெருமாளுடைய தீவிர பக்தர்கள் கணவனும் மனைவியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க வயசு முதிர்ந்த தருவாயில் வந்து பெருமாள்கிட்ட போய் கேட்குறாங்க, பெருமாளே எங்களுக்கு குழந்தை இல்லையே, எங்களோட இறப்புக்கு அப்புறம் யார் எங்களுக்கு ஸ்ராத்தம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமாள்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ பெருமாள் சொல்கிறாரு, உங்களுக்கு ஸ்ராத்தம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 தம்பதியினரும் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருமாள் வந்து அவங்களுக்காக ஒரு ஸ்ராத்தம் கொடுத்த ஒரு கோயில் தான் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் நெம்மேலியில் இருக்க ஸ்ராத்த பெருமாள் கோயில். மகளிர் அனைவரும் வந்து இந்த இது வந்து பயன்படுத்தி அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எல்லோரும் பெற்று பயனடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வணக்கம்.